Students, good morning to all. Today class is social. The topic is advance of this European. So, already talk about this lesson. Yesterday I will saw about Dutch. Today I will continue the topic the British. So, yesterday I will saw the British government. Today I will continue these. In 1612, the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near Surat. The Mughal Emperor Jahangir permitted the English to establish the factory in 1630 at Surat, which internally became the headquarters of this English in Western India. Captain Nicholas Downton won another decisive victory over the Portuguese in 1614. These events enhanced the British prestige at the Mughal court. In 1650, Sir Thomas Roe was sent to Jahangir court by the King James I of England. He remains at Agra for 3 years and succeeded in the concluding a commercial treaty with the emperor. Before the departure of Sir Thomas Roe, the English had established the trading centers at Surat, Agra, Ahmedabad and Borough. ஸோ என்ன அப்படின்னா 1612 இங்கிலீஷ் கேப்டனாக இருந்த தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவர் வந்து நிறைய பேர்த்து டிஃபிட் தோற்கடித்தார். அதுவும் போர்ச்சுகீசியர்களில் வந்து நாவில் கடற் கப்பல் மூலியமாக வந்து தோற்கடித்தார். எங்கே அப்படின்னா சூரத்தில் வந்து தோற்கடித்தார். அப்போ முகலாய எம்பரராக இருந்த ஜாஹாங்கீர் தான் இதுக்கான பர்மிஷனை வந்து கொடுத்தாரு. ஸோ அவங்க வந்து என்னென்னா சூரத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1613 வந்து கொடுத்தாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கன்னா இங்கிலீஷ் வெஸ்ட் இந்தியாவில் வந்து இருந்தது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் இந்தியாவில் வந்து இருந்தது. அது கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா வெற்றி பெற்றார். யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக வந்து வெற்றி பெற்றார். எப்போ அப்படின்னா 1614 வந்து வெற்றி பெற்றார். ஸோ அந்த ஈவெண்ட்டு பிரிட்டிஷோட ப்ரெஸ்டீஜியஸாக வந்து முகல் கோர்ட்டில் வந்து இருந்தது. இன் 1650 சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து ஜஹான் கோர்ட்டில் வந்து கிங் ஜாமஸ் I ஆஃப் இங்கிலாந்து அப்படின்றத வந்து சென்ட் பண்ணார். ஸோ அங்கே வந்து ஆக்ராவில் 3 வருஷம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்து இருந்தாங்க. கடைசியாக வந்து கமர்ஷியல் ட்ரீட்டி ஒப்பந்தம் மூலியமாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சர் தாமஸ் ரோ வந்து இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ட்ரேடிங் சென்டர்ஸை வந்து சூரத்தில் வந்து வர்த்தக மையங்களை வந்து சூரத், ஆக்ரா, அகமதாபாத், பொரோச் இந்த பகுதிகளில் வர்த்தக மையங்களை வந்து ஆரம்பித்தாங்க. ஆன் த கோஸ்டல் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால், the English established the first factory in 1611 at Masulipatinam, an important port in the territory of the Kingdom of Golconda. In 1639, the English merchant Francis de Abundance Madras as a lease from Chinnappa Nayakar, the ruler of Chandragiri. The East India Company built its famous factory known as the Fort St. George in Madras, which became the headquarters for the whole of the Eastern Belt and the first fort built by British. ஸோ என்ன அப்படின்னா இதோட கோஸ்டல் லைன் இந்த பே ஆஃப் பெங்காலோட கடற்கரை லைனில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எங்கே 1611 வந்து மசூலிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து ஆரம்பித்தாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெரிட்டரி யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா கோல்கண்டா அரசரோட கண்ட்ரோலில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1639 வந்து இங்கிலீஷ் மர்ச்சண்டான ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவர் வந்து மெட்ராஸை வந்து சின்னப்ப நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட இருந்து லீஸ்க்கு எடுத்தார். அவர் சின்னப்ப நாயக்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னா சந்திரகிரியோட அரசர். அவர் தான் வந்து சின்னப்ப நாயக்கர். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிறைய ஃபேமஸான ஃபேக்ட்ரிஸ் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக மெட்ராஸில் கட்டின
ஃபார் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்றது தான் வந்து முக்கியமான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து எல்லாத்தோட பிரிட்டிஷோட தலைமையிடமாக வந்து இருந்தது. ஹோல் ஈஸ்டர்ன் பெல்ட்டில் வந்து ஃபோர்ட் கட்டப்பட்ட பிரிட்டிஷோடது ஃபஸ்ட்டு ஃபோர்ட் எது அப்படின்னா ஃபோர்ட் செயின்ட் ஜான் தான், மெட்ராஸில் கட்டினது தான் அப்படின்னு சொல்லலாம். King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the ocean years of the marriage with Catherine in 1668. The East India Company acquired the island at an annual rent of £10 from Charles II. ஸோ என்ன அப்படின்னா கிங்ஸ் சார்லஸ் II அப்படின்றவர் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு தீவு, பாம்பேயில் ஒரு தீவை வந்து டவுரியாக வந்து போர்ச்சுகீஸ் அரசர்கிட்ட வாங்கினார். அது வந்து என்ன கேத்ரினாவை மேரேஜ் பண்ணதுக்கான போர்ச்சுகீஸ் அரசர்கிட்ட வந்து கிங் சார்லஸ் வந்து என்னது அதை வந்து டவுரியாக ஒரு பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு தீவை வந்து வாங்கினார். ஸோ அது வந்து 1668 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த ஐஸ்லேண்டை வந்து வருஷ வாடகைக்காக 10 பவுண்டு வந்து கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா சார்லஸ் IIக்கு வந்து வாடகையாக வந்து கொடுத்தாங்க. In 1690 a factory was established at Sudhanuthi by the Job Carnock. The Jamindar of the 3 villages of Sudhanuthi, Kalikada and Govindpura were acquired by the British in 1698. These villages later grew into the city of Calcutta. The factory at Sudhanuthi was fortified in 1696 and this new fortified settlement was named at Fort William in 1700. ஸோ என்ன அப்படின்னா 1690 வந்து சுதனத்துய் அப்படின்றவங்க வந்து ஏன்னா கர்னாக் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டினாங்க. இது வந்து ஜமீன்தார் 3 வில்லேஜோட ஜமீன்தார் தான் என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ சுதினிதி, கலிக்கட்டா அண்ட் கோவிந்த்புரம் இந்த 3ஓட பிரிட்டிஷில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1698 ஜமீன்தார்ஸாக வந்து இருந்தாங்க. இந்த வில்லேஜை வந்து வளர்கிறதுக்காக வந்து சிட்டி ஆஃப் கல்கத்தா அப்படின்றத வந்து உருவாக்குனாங்க. இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரிஸாக வந்து இருந்தது. அந்த இடத்துல நிறைய செட்டில்மெண்ட்ஸ் வரதுக்காக வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படின்றத அந்த ஃபேக்ட்ரிக்காக பேரை வச்சாங்க. இது 1700 வந்து இருந்தது. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி in 1757 and the Battle of Boxer in 1764, the company became the political power. India was under the East India Company rule till 1858. After it came under the direct administration of this British crown. ஸோ என்ன அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றது 1757 ஆண்டு வந்து நடந்தது. பிளாசி போர் அப்படின்றது, பாக்ஸர் போர் அப்படின்றது 1764 ஆண்டு வந்து நடந்தது. இது ரெண்டுமே வந்து கம்பெனியோட பேரை நிலைநிறுத்துறதுக்காக வந்து அரசியல் சம்மந்தமான பவரில் நடந்தது தான் இந்த 2 பேட்டில். அப்புறம் இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ரூல் பண்ணக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா 1858க்கு அப்புறம் வந்து டைரக்டான அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் அரசோட நிர்வாகத்துக்கு கீழே, அரசின் எலிசபெத்தோட நிர்வாகத்துக்கு கீழே வந்து இந்த கம்பெனியை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1858 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து English. Okay, so are you clear? Okay, so next one is Danish. On March 17, 1660, the King of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. This established settlement and Tungabhadra, Tamil Nadu in 1620 and Sembapur, Bengal in 1676. Sembapur was their headquarters in India. They failed to strengthen themselves in India and they sold all the settlements in India to the British in 1845. ஸோ என்ன அப்படின்னா மார்ச் 17, 1614 வந்து கிங் ஆஃப் டென்மார்க் அப்படின்ற கிறிஸ்டியன் IV அப்படின்றவர் தான் வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணார். இந்த செட்டில்மெண்ட் வந்து எந்தெந்த பகுதிகளில் இருந்தது அப்படின்னா
பர்க் அப்படின்ற தமிழ்நாட்டில் 1621, பெங்காலில் வந்து செரம்பூர் அப்படின்ற இடத்துல 1677 வந்து இது பண்ணாங்க. ஸோ டேனிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்தது அப்படின்னா செரம்பூர் தான் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஃபெயில் ஆனனால இந்தியாவில் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, மற்ற பகுதிகளில் வந்து குடியேற முடியல. ஸோ பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு அவங்க இருந்த 2 பகுதியுமே வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து விற்றுட்டாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 1845 வந்து எல்லாமே பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். I will give the homework in next video. Okay, thank you.